நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது என பாமக பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இப்போதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில கூட்டணி ஒப்பந்தமானது தற்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கையெழுத்தாகியிருக்கிறது. இது பற்றிய கள விவரங்கள். வணக்கம் ஷாம். சற்று நேரத்திற்கு முன்னதாக ஒப்பந்தம் கையொப்பமாகி இருக்கின்றது. ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு தற்போது உணவுக்காக சென்றிருக்கிறார்கள். ஒப்பந்தம் கையொப்பமாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோ என்பது வெளியாகி இருக்கிறது. பாஜக மற்றும் பாமக இடையே ஒப்பந்தம் தற்போது கையொப்பமாகி இருக்கின்றது. அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலையிலே இந்த ஒப்பந்தமானது கையொப்பமாகி இருக்கிறது. பாமக தரப்பில் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதே போல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அக்கட்சியினுடைய முக்கிய தலைமை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டத்திலே அவர்கள் கூடியிருக்கிறார்கள். அதே போல பாஜக தரப்பை பொறுத்தவரையிலே பாஜக தரப்பில் மாநில தலைவர் அண்ணாமலை, இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் உள்ளிட்டோரும் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களும் இந்த கூட்டத்திலே இந்த சந்திப்பிலே பங்கேற்றிருக்கிறார்கள். நாம் திரையில பார்க்கிறோம். 2 கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்கள், அந்த 2 கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கூட்டணி ஒப்பந்தத்திலே கையொப்பமிடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தற்போது அந்த கூட்டணி ஒப்பந்தத்திற்கான படிவத்தை பார்க்கின்றார். அதில் எந்தெந்த தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை அக்கட்சியின் மாநில தலைவர் அன்புமணி ராமதாசுடன் கலந்தாலோசிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 பேருடைய கையிலும் அந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்த காப்பியானது கையில இருக்கின்றது. ஒருபுறம் அண்ணாமலை அவர்களும் எல் முருகன் அவர்களும் அந்த ஒப்பந்தத்திற்கான நகலை வைத்திருக்கிறார்கள். அதே போல மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரும் கூட்டணிக்கான அந்த ஒப்பந்த படிவத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். அதிலே இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலை 2 கட்சிகளும் கூட்டாக இணைந்து சந்திப்பது என்றும், பிற கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீட்டிற்கு உட்பட்டு இந்த ஒப்பந்தம் கையொப்பமாகிறது என்றும் எழுதப்பட்டு அதிலே அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள், குறிப்பாக பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் எவை என்பது குறித்தும் அடையாளம் காணப்பட்டு அந்த தொகுதிகளினுடைய பெயர் பட்டியலும் இடம்பெற்றிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நான் முன்பே குறிப்பிட்டது போல தர்மபுரி, சேலம், அதே போல ஆரணி, ஸ்ரீபெரும்புத்தூர், சிதம்பரம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட தொகுதிகளை பாமக தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்த ஆசைப்படக்கூடிய நிலையில் அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமாகி இருந்தாலும் கூட இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்தெந்த தொகுதிகள் என வெளியிடப்படவில்லை. பத்திரிகையாளர்களுக்கு அந்த தொகுதி எது என்று வெளியிடப்படும் போது அப்போதுதான் அந்த தொகுதி எது என்ற விவரங்கள் நமக்கு தெரிய வரும். தற்போதைய சூழ்நிலையில் பாமகவினருக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல பாமக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அதிகமான தொகுதிகளிலே போட்டியிடுவது அக்கட்சியினருக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். 1996 முதல் பாமக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வரக்கூடிய நிலையிலே பாமக அப்போது முதல் தேர்தலில் சுமார் 15 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தாலும் கூட அது ஒரு தனித்து களம் கண்ட ஒரு தேர்தலாகத்தான் இருந்தது. ஒரு மெகா கூட்டணி என்ற அடிப்படையில் இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களை பொறுத்தவரையிலே மெகா கூட்டணி என்று அதிமுக, திமுக, பாஜக என்ற கூட்டணிகளில் அவர்கள் இடம்பெற்றிருந்தாலும் அதிகபட்சமாக 8 தொகுதிகளில் தான் பாமக போட்டியிட்டிருக்கின்றது. கடைசியாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட 7 தொகுதியில் போட்டியிட்டிருந்தது. ஆனால் இந்த முறை 10 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நிலையில் தங்களுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரை நாங்கள் களத்தில் நிறுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த தேர்தல் என்பது பாஜக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று பாமக நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பாமக நிர்வாகிகள் அவர்கள் ஆசைப்படக்கூடிய, குறிப்பாக வட மாவட்டங்களில் வலுவாக இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அவர்களுக்கு தாங்கள் விரும்பக்கூடிய 8 தொகுதிகள் வட மாவட்டங்களிலிருந்தும், டெல்டா பகுதியிலிருந்து ஒரு தொகுதியாக, குறிப்பாக மயிலாடுதுறையிலிருந்து ஒரு தொகுதி வழங்குவதற்கான, அந்த மயிலாடுதுறை தொகுதியை பெறுவதற்கான முனைப்பிலே பாமகவினர் ஆர்வம் காட்டி வந்தார்கள்.
தற்போது கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமாகிவிட்ட நிலையில் மயிலாடுதுறை உள்ளிட்ட தொகுதி அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் பாமக போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலே 3 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் மத்திய சென்னையில் பாமக போட்டியிடும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.